ஹலோ, வெல்கம் டு அன்ஃபில்டர்ட். ஸோ இந்த எபிசோடில் ஒரு குவெஸ்டனுக்கு என்னோட ஒப்பீனியன், என்னோட ஆன்சரை உங்களோட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு எனக்கு. ஸோ இன்ஸ்டாகிராமில் பேசிக்லி எனக்கு இன்ஸ்டாகிராமில் பர்சனல் க்ரோத் ரிலேட்டட் கான்டென்ட் ஆல்மோஸ்ட் ஒரு 3 years நான் ஃபுல் ஃப்ளெஜ்டாக போட்டுட்ருக்கேன். ஸோ அதில் நிறையா குவெஸ்டன்ஸ் வரும். மோஸ்ட்லி யங் அடல்ட்ஸ், ஜாபுக்கு இப்போ போகிறவங்க, படிக்கிற பசங்க, ஸோ அவங்களோட பர்சனல் க்ரோத் ரிலேட்டட் குவெஸ்டன்ஸ் எல்லாமே வரதுண்டு. அப்போது எனக்கு தோணின ஒரு விஷயம் ஓகே, சில பர்சனல் க்ரோத் குவெஸ்டன்ஸ் பிக் பண்ணி நம்ம இந்த வீடியோ மூலமாக சொன்னால் அது நிறைய பேருக்குமே நிச்சயமாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற ஒரு ஐடியா தான். ஸோ இங்கே நான் கொடுக்குற ஆன்சர் என்னோட ஒரு ஹம்பிள் ஒப்பீனியன், என்னோட வியூவில் நான் பார்க்குற சில விஷயங்கள் தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். டெஃபினட்டாக அதை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்கும், நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கும் அதில் ஐடியாஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ எனக்கு வந்திருந்த குவெஸ்டின் சொல்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு குவெஸ்டின் தான், பட் ஒரு பெரிய டாபிக், செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் பற்றி. என்ன செஞ்சால் எனக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் கிடைக்கும், ஆர் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் எப்போ எனக்கு வரும் அப்படின்னு. ஸோ செல்ஃப் கான்ஃபிடென்ஸுன்றது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம், ரொம்ப பிடிச்ச ஒரு டாபிக். தெரியல, சின்ன வயசுலேயே பேச்சு போட்டிலாம் வச்சுருந்தாங்க. லைக் ஸ்கூல்லலாம் பேச்சு போட்டி இருக்கும்போது நான் காம்படிஷன்ஸ்லலாம் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது அங்கே டாபிக்ஸ் கொடுப்பாங்கல்ல, ஒரு 3 டாபிக் கொடுத்துட்டு அதில் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ண சொல்லுவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் எந்த காம்படிஷன், எலக்யூஷன் காம்படிஷனில் இருக்கும் பொழுதும் எனக்கு செல்ஃப் டெவலப்மெண்ட் ரிலேட்டட் டாபிக்ஸ் தான் நான் சூஸ் பண்ணுவேன். எஸ்பெஷலி கான்ஃபிடென்ஸ் ரிலேட்டடான டாபிக்ஸ் நிறைய எனக்கு சின்ன வயசுலேருந்தே அதை பற்றி படிக்கிறதும் அதை பற்றி பேசுகிறதும் எனக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். மேபி எனக்கு அப்போ தெரியல, பட் இவ்வளோ வருஷங்கள் கழித்து கூட நான் இந்த பர்சனல் க்ரோத் ரிலேட்டட் சப்ஜெக்ட் இவ்வளோ இன்டெப்த்தாக, இன் டீட்டெயில் அதை பற்றி நிறைய ஸ்கிரிப்ட்ஸ் எழுதுறதும் அதை பற்றி நிறைய பேசுகிறதும் நான் செய்வேன்னு எனக்கு அப்போ தெரியல. சரி, நவ் டு ஆன்சர் த குவெஸ்டின், செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் எப்படி வரும் தெரியுமா? என்னோட வியூவில் நிறைய ஆசை இருக்கணுங்க. ஆசைனா சாதிக்கணுன்ற ஆசையை விட நமக்கு ஒரு பொட்டென்ஷியல் இருக்குல்ல, நமக்கு ஒரு திறமை இருக்குது. நம்ம இந்த பூமியில் வந்திருக்கோமா, ஸோ இங்கே நம்ம செய்கிறதுக்கு சில காரியங்கள் இருக்குது. நம்ம ஒரு லிமிட்டட் பீரியட் ஆஃப் டைம் இந்த பூமியில் இருப்போம். கரெக்ட்? நான் ரொம்ப ஃபிலசாஃபிக்கலாக பேசுகிறேன்னு நினைக்க வேண்டாம், ஜஸ்ட் கேளுங்க. நான் எப்படி பார்ப்பேன் அப்படின்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திறமை இருக்குது. ஓகே, அந்த திறமையை ஃபுல் ஃப்ளெஜ்டாக நம்ம உயிரோடு இருக்கிற அந்த காலத்தில் நம்ம கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணணும். அதை யூஸ் பண்ணுறதுக்கு நிறைய தடங்கள் வரலாம். ஓகே, அதில் வெளியிலேருந்து சில ப்ராப்ளம்ஸ் வரலாம், சூழ்நிலை காரணமாக இருக்கலாம், நமக்கு ஹெல்த் ரீசன்ஸ், இப்படி என்ன வேணால் இருக்கலாம். ஆனால் நம்மளே ஒரு காரணமாக இருக்கக்கூடாது. அதாவது நான் என்னோடய திறமையை யூட்டிலைஸ் பண்ணி ஒரு விஷயம் சாதிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறதுக்கு தடையாக நானே இருக்கக்கூடாது. அப்போது அந்த பெரிய தடை எங்கே வருதுன்னா, எனக்கே என் மேலே ஒரு நம்பிக்கை இல்லாத போது தான் மற்ற எல்லாமே அடிபட்டு போயிடும். இப்போது செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் எப்படி வரும்னு நீங்கள் கேட்குறீங்கல்ல, அந்த கேள்விக்கு முன்னாடி வேறு எங்கே போகுது செல்ஃப் கான்ஃபிடென்ஸ்? என்னை பொறுத்த வரைக்கும் அது நமக்குள்ளேயே இருக்கிற ஒரு விஷயந்தான். பட் நம்ம அதை ரியலைஸ் பண்ண மாட்டேங்கிறோம். நம்ம என்ன நினச்சிட்ருக்கோன்னா, வேறு ஏதோ சில விஷயங்கள் செய்கிறனால எனக்கு தன்னம்பிக்கை வெளியே இருந்து வந்துடும் அப்படின்னு நினைக்கிறோம். இல்லை, அது நமக்குள்ளேயே தான் இருக்குது. பட் நம்ம அதை ரியலைஸ் பண்ணாமல் அதை அப்படியே ஒரு புதக்குழி மாதிரி உள்ளே போட்டு வச்சுருக்கோம். அதுக்கு மேலே நிறைய பயம், மற்றவங்க என்ன நினைப்பாங்க, ஆர் நம்ம மேலே ஒரு சந்தேகம், ஆர் நமக்கு நம்மளே பிடிக்காமல் இருக்கிறது, நமக்கு நம்மளே மட்டம் தட்டுறது, குறை சொல்கிறது. ஸோ இந்த மாதிரி சில நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் பில்ட் ஆகி நமக்கு நமக்குள்ளே ஒரு நம்பிக்கை இருக்குன்ற ரியலைசேஷனே இல்லாமல் போயிடுது. ஓகே, அட் ஒன் பாயிண்ட். சரி, அப்போது என்ன செஞ்சால் எனக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் கொண்டு வரணும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, நிறைய விஷயங்கள், அதாவது சின்ன சின்ன விஷயங்களில் கூட நீங்கள் கேர் எடுத்து பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் பில்ட் ஆகும். அதில் முதல் விஷயம், உங்களுக்கு உங்களை பிடிக்கணும். உங்களுக்கு உங்களோட ஆசைகள் மேலே ஒரு நம்பிக்கை இருக்கணும். உங்களுக்கு உங்களோட வேல்யூ மேலே ஒரு மரியாதை இருக்கணும்.
இப்போது இந்த சுயமரியாதை ஆர் நம்ம மேலே நமக்கு இருக்கிற ஒரு விருப்பம் இது எல்லாமே வந்து என்ன ஆயிடுதுன்னா எக்ஸ்டர்னலாக நம்ம ரொம்ப ரிலை பண்ண ஆரம்பிப்போம். ஓகே, நமக்கு நம்மளை எவ்வளோ பிடிக்குன்றதோட என்னை வந்து மற்றவங்களுக்கு பிடிக்கணுன்ற ஒரு எண்ணம் வந்து மேலோங்கி இருக்கும்போது அகேன் அங்கே வந்து நம்ம என்ன செஞ்சாலும் அடுத்தவங்களோட வேலிடேஷன், அவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்க பாராட்டுறாங்களா ஆர் அவங்க அப்ரிஷியேட் பண்ணுறாங்களா, அப்படி தான் நம்மளோட ஐடியாஸ் எல்லாமே போக ஆரம்பிக்கும். ஸோ செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் பொறுத்த வரைக்கும் இட் இஸ் சம்திங் டு பி பில்ட் இன்சைட் யூ, இட் இஸ் ஆல்ரெடி லிவிங் இன்சைட் யூ. அப்போது அதை என்ன செஞ்சால் அதை ட்ரிகர் ஆகும் அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக ஐல் டெல் யூ, நீங்கள் உங்களுக்கே செய்கிற ப்ராமிசஸை நீங்கள் கீப் அப் பண்ணணும். ஓகே, இப்போது அது படிப்பு விஷயமா இருக்கலாம், இல்லை உங்களோட திறமைகளை நீங்கள் வளர்க்கணும் அப்படின்னு நினைக்கிற விஷயங்களாக இருக்கலாம். நீங்கள் எதை நான் செய்யணும்னு நீங்கள் மனசார ஆணித்தரமாக விரும்புகிறீங்களோ, நீங்கள் எதை செய்யணும்னு ரொம்ப முழு மனசோட விரும்புகிறீங்களோ அதுக்காக முயற்சி எடுக்கிற ப்ராமிசஸ் எல்லாத்தையுமே நீங்கள் கீப் அப் பண்ணணும். யார் என்ன சொன்னாலும் வந்து அதை தட்டி கழிக்கவே கூடாது. நீங்கள் வந்து உங்களுக்கு எவ்வளோ டவுட்ஸ் இருந்தாலும் எவ்வளோ பயம் இருந்தாலும் நீங்கள் என்ன செய்யணும்னு நினச்சிங்களோ அதை தைரியமாக செய்யணும். இப்போது இந்த டவுட் சொன்னேன் இல்லையா, நமக்கு நம்ம மேலேயே வர சந்தேகம் ஆர் மற்றவங்க நம்மளோட ஒர்க் பார்த்து பண்ணுற கிண்டல் கேலிகள் ஆர் குறை சொல்கிறது, இது எதுவுமே வந்து உங்களை ஷேட்டரே பண்ணக்கூடாது. அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வந்து ஒரு பெரிய ஷீல்டு மாதிரி, ஒரு அரண் மாதிரி உங்களை பாதுகாக்கணும். உங்களை சுற்றி இருக்கிற மனிதர்களும் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவான பீப்புள், பாசிட்டிவான பீப்புள். நம்ம வந்து நம்ம மட்டும் இந்த உலகத்தில் வந்து வேலை செஞ்சு சாதிச்சுட்டு போகிறது கிடையாது. ஓகே, நம்ம ஆஸ் அ சோஷியல் பீயிங் நம்ம வந்து நிறைய பேரோட டிபெண்டன்சி இருக்கும், நம்ம நிறைய பேரோட டே டு டே டிரான்சாக்ஷன் இருக்கும், நிறைய பேரோட பேசுவோம், அவங்களோட எனர்ஜி நம்மளுக்கு வரும். இப்போது இதில் பாசிட்டிவான மனிதர்களும் இருப்பாங்க, நெகட்டிவான சில பீப்புளும் இருப்பாங்க. இப்போது நமக்கு தெரிஞ்சே போய் நெகட்டிவிட்டியில் விழக்கூடாது. ஓகே, நீங்கள் ஒரு விஷயம் ஷேர் பண்ணுறீங்கன்னா கூட யார்கிட்ட என்ன சொல்கிறீங்க, உங்களோட கனவுகளை நீங்கள் முக்கியமாக ஒருத்தங்க கிட்ட சொல்கிறீங்க அப்படின்னா ஒரு நெகட்டிவான ஒரு பர்சன் கிட்ட போய் உங்களோட ஆசைகளும் உங்களோட ஆம்பிஷன்ஸும் சொல்லி பாருங்களேன், அது அப்படியே பொசுங்கிடும். அந்த அளவுக்கு வந்து ஒரு நெகட்டிவிட்டி அங்கே வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும், நம்மளுக்கே நம்ம மேலே ஒரு சந்தேகம் வந்துடும். ஸோ யூ ஷுட் பி வெரி கேர்ஃபுல். நீங்கள் யாரோட பேசுகிறீங்க, யாரோட பழகுறீங்க, எந்த மாதிரி ஒரு பாசிட்டிவான என்விரான்மெண்ட்டில் நீங்கள் இருக்கீங்க, ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் உங்கள் மேலே ஃபோக்கஸ் பண்ணுறீங்க. இப்போது நமக்கு வந்து செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வரணும் அப்படின்னா நம்ம மேலே நமக்கு ஒரு நம்பிக்கை இல்லையா, அது எப்போ வரும் அப்படின்னா மற்றவங்க மேலே இருக்கிற ப்ராப்ளம்ஸையும் மற்றவங்க மேலே இருக்கிற குறைகளையும் ஃபோக்கஸ் பண்ணாமல் நம்ம மேலே இருக்கிற ப்ராப்ளம்ஸ் ஆர் நமக்குள்ளே இருக்கிற சில மிஸ்டேக்ஸ் அண்ட் ப்ராப்ளம்ஸை அட்ரெஸ் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது நம்மளோட குறைகள் எல்லாம் நிறைகளாக மாறும் பொழுது அது வந்து ஆட்டோமேட்டிக்காக டெவலப் ஆகும். சரி, இப்போது குறைகள் எல்லாமே நிறைகளாக மாறணுமான்னு கேட்டால் தேவையே கிடையாது. அதை முயற்சி பண்ணாலே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டே இருப்போம். பட் நமக்கே வந்து நமக்கு இருக்கிற குறைகளோடு அக்செப்ட் பண்ணக்கூடிய மென்டாலிட்டி வரும் பொழுதும்